ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நல்ல நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய வேதாகமம் நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தில் ஜெயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் ஜெயமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏனென்றால் ஜெயம் பெற்றவனை இந்த உலகம் மதிக்கும், பாராட்டும், உயர்த்தி பேசும். தோற்றவர்களை இந்த உலகம் மறந்து போகும். அதனால் நாம் அனைவரும் ஒரு ஜெயத்தை நோக்கியே நாம் பயணம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் மனித வாழ்க்கையில் ஒரு கேள்வியான காரியங்கள், எனக்கு எப்படி ஜெயம் வரும்? எங்கிருந்து ஜெயம் வரும்? நான் எல்லா காரியங்களும் செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு ஜெயமும் வரவில்லை என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகமானது திட்டமிடுதல், திறமை, தொழில்நுட்பம் எல்லாம் இருந்தால் ஜெயம் உறுதி என்று சொல்கிறார். அதெல்லாம் நாம் செலுத்தியும் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் இல்லாதபடி அநேக நேரங்களில் நாம் தோற்றுவிடுகிறோம். ஆனால் இன்று தேவன் ஒரு உண்மையை தெளிவாக நமக்கு விவரிக்கிறார். மனிதன் ஆயத்தம் செய்யலாம், ஆனால் ஜெயம் கர்த்தரிடத்தில் இருந்து மாத்திரமே வரும். மனிதன் பொறுப்பு ஆயத்தமாக்குதல். ஒரு குதிரையை யுத்த நாளுக்கு தயார் செய்தல் மட்டுமே மனிதனின் பொறுப்பாகும். அந்த யுத்தத்தின் வெற்றியை தருகிறவர் தேவன் மாத்திரமே. நாம் இன்றைய நாளில் ஆயத்தம் ஆக்கப்படுவோம். ஜபத்தில், வேத வாசிப்பில், விசுவாசத்தில் ஆயத்தமாக இருக்க வேண்டும். குடும்பம், வேலை, ஊழியம் எல்லாவற்றிலும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். தேவன் சோம்பல் உள்ளவர்களை ஆசீர்வதிப்பதே இல்லை. ஆயத்தமுள்ள வாழ்க்கையை மாத்திரமே தேவன் ஆசீர்வதிக்கிறார். என்னதான் வீரமுள்ளவனா இருந்தாலும் குதிரையானது சோர்வடைந்து இருந்தால் அந்த வீரன் ஜெயிப்பது இல்லை. இந்த வேளையில் தேவனின் அதிகாரம் என்பது ஜெயமோ கர்த்தரால் வரும். எவ்வளவு ஆயத்தம் இருந்தாலும், எவ்வளவு அனுபவம் இருந்தாலும், அறிவு இருந்தாலும், இறுதியில் தீர்மானம் தேவனுடைய கரத்தில் உள்ளது. சங்கீதம் 127:1 இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவரின் பிரயாசம் விருதா. ஆம், என் அன்பு சகோதரிகளே, தேவன் நினைத்த காரியம் நம் வாழ்க்கையில் நிறைவேறும். அவர் நினைத்தது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நாம் என்னதான் நினைப்பு வைத்தாலும், அதற்கான காரியங்கள் செய்தாலும், தேவனின் திட்டம் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் ஜெயத்துடன் நடைபெறாது. வேதாகமத்தில் அருமையான ஒரு உதாரணம் உள்ளது. தாவீது கல்லெறிந்து கோலியாத்தை வென்றான். அவன் கல் எடுத்து ஆயத்தமான காரியங்களை செய்தான். ஆனால் கடைசியில் ஜெயத்தை தேவன் தந்தார். அவன் விசுவாசமானது அந்த கல்லின் மீது திட்டம் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் ஜெயத்துடன் நடைபெறாது. வேதாகமத்தில் அருமையான ஒரு உதாரணம் உள்ளது. தாவீது கல்லெறிந்து கோலியாத்தை வென்றான். அவன் கல் எடுத்து ஆயத்தமான காரியங்களை செய்தான். ஆனால் கடைசியில் ஜெயத்தை தேவன் தந்தார். அவன் விசுவாசமானது அந்த கல்லின் மீது அல்ல, தேவன் மீது வைத்தான். தாவீதின் வலிமை கல்லின் மீது அல்ல, கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தின் மீதே இருந்தது. இன்று நாளிலும் நம்முடைய விசுவாசமானது எதன் மீது நாம் வைத்து இந்த உலகத்திலே வாழ்கின்றோம்? கடந்த நாட்களிலே நம்முடைய விசுவாசம் எந்த காரியத்தின் மீது இருந்தது? உங்கள் உழைப்பின் மீது இருந்ததா? உங்களுடைய திறமையின் மீது இருந்ததா? உங்கள் திட்டங்கள் மீது இருந்ததா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இல்லை, உன் வாழ்க்கையில் யுத்தம் எவ்வளவு இருந்தாலும் ஜெயம் உன் முயற்சியால் அல்ல, தேவனால் தான் உள்ளது. தேவனின் கரத்தில் உன்னுடைய ஜெயம் உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாழ்க்கையை எடுக்க வேண்டிய ஒரு நல்ல தீர்மானமானது, கர்த்தாவே, என் முயற்சியை செய்கிறேன், என் வாழ்க்கையில் ஜெயத்தை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். நீர் நான் எதிர்பார்க்கும் வெற்றினை என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே நான் பெற்றுக்கொள்ள உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று நாம் தேவனிடத்தில் நம்மை ஒப்படைத்தோம் என்றால் தேவன் உண்மையாகவே நம்மளுடைய காரியங்களை ஜெயத்துடன் முடிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அவ்விதமான ஜெயங்கள் உங்களை நோக்கி வர, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒரு ஜெயத்தோடு ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு கிருபையை தருவாராக. God bless you.